நீ இதுவரைக்கும் 27 மனைவிகளை கட்டி குழந்தை வரவில்லை என்று அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? கந்தரவன் சிரத்தை நான் அறுக்க வேண்டும். பாதத்திற்கு வர வேண்டும். என்னுடைய பாதத்திற்கு வர வேண்டும். நமது தெருக்கூத்து யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம். நான் உன்னிடத்துல பேசுகிறேன் என்றால் ஏன் பரிசும் போட்டு அன்றைக்கு நான் கொடுக்கவில்லை என்றால், ஆனால் ஒரு பெரியவள் இருக்கின்ற போது சிறியவளை திருமணம் செய்யக்கூடாது அல்லவா? அதற்காகவே நான் அன்னைக்கு அந்த காரியத்தை செய்தேன். அந்த பத்தனை ரகுபதான துயில் உயிரும் போது நீ துயில் கொடுத்த காரணம். ஆனால் அவங்க பக்கம் பாசமாக உண்மைதான். ஒரு பெண்ணானவளை ஆடை அவுக்கின்றார் என்றால் அனைவரும் பார்ப்பார்கள். அதற்காகவே ஒருவரை யாரை இருந்த போதிலும் கார்த்தையாக வேண்டும். வந்ததே நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எதுக்கு வந்த இப்பயா? ஆனால் பாண்டவர்களை கொல்ல வேண்டும், பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும். பாண்டவர்கள் நாட்டில் இருக்க கூடாது. செத்தப்பாத மக்கள்லாம் எங்களுக்கு எதிரி அல்ல, நீயா தான் சமய எதிரி. உண்மையாக சத்தியமாக நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஆனால் பாண்டவர்கள் இருக்கும் இடம் எனக்கு தெரியும், நான் காட்டுகிறேன். அப்படி பாண்டவர்களை பார்த்து விட்டால் இன்னும் ஆண்டு 12 ஆண்டு ஓட்டுவேன் என்று உங்களுடைய கட்டளை. அந்த பிரமாணமா நீ செய்வேன் என்றுதான் நான் உண்மையாக வந்திருக்கிறேன். நீ கோல பெருமாள் கோலப்புலி வற்றவன் உன் பேச நம்பி வரலாமா? உண்மையாக நம்பி வா. உங்களுடைய படைகள் ஓர் அக்ரோனி சேனையை அழைத்துக் கொண்டு பாண்டவர்களை வசம் செய்யுங்கள். எங்க படைப்பட்டாளத்துக்கு இழுவோர் வந்து நேர்ந்தா உங்க யாதர குலத்தையும் அழிச்சு விடுவா கண்ணா. நீ என்ன செய்தாலும் சரி, ஆனால் இன்றைய தினம் பாண்டவர்களை கொல்ல வேண்டும். அந்த கருமூத்து பையன் உன்னுடைய காண்டிப்பட்ட ஏன் மாமா? ஆனால் அர்ஜுனா, என்னுடைய சுதர்சனமானது வா என்றால் வரும், போ என்றால் போகும். சரி, உன்னுடைய காண்டிபமானது விட்டு விட்டால் அது யாராலும் தடுக்க. ஏன் மாமா இதற்கு இப்படி எல்லாம் செய்தாய்? கருமூஞ்சி பையா, அங்க வா, நான் பேசுகிறேன். அர்ஜுனா, நான் எதற்காக இவர்களை அழைத்து வந்தேன் தெரியுமா? எதற்காக? ஏனென்றால் உன்னிடத்திலே நான் சண்டை செய்வதற்கும் நான் எதற்காக இங்க வந்துள்ளேன். எதற்காக? கந்தர்வனிடத்திலே குருச்சத்திர பீடபூமி இருக்கின்றது. கந்தர்வனிடத்திலே குருச்சத்திர பீடபூமி இருக்கின்றது. சரி. ஆனால் கோழி முட்டை உருளாத இடம். நாளை உங்களுடைய வனவாசத்தை முடித்துவிட்ட பிறகு நாடு கேட்டு நாடு கொடுக்கவில்லை என்றால் நாளை யுத்தம் நடக்க போகின்றது. எங்க நின்று சண்டை செய்வீர்கள்? சண்டை தன்னுடைய நிலம் வேண்டும். சண்டை செய்வதற்காக தன்னுடைய இடம் வேண்டும். அந்த இடத்தில் நின்றுதான் நீ சண்டை செய்ய வேண்டும். ஆனால் அரசனுக்கு நிலம் இல்லை என்றால் சண்டை செய்வதற்கு முடியாது. அரசனுக்கு மணிமகடம் இல்லை என்றால் அவன் சண்டை செய்யவும் முடியாது. அதனால்தான் உனக்கு அந்த பீடபூமியை வாங்குவதற்காகவே நான் தவத்திலே தவம் இருந்தேன். அதனால என் கையிலே வித்தலத்தாம்பலத்தை உமிழ்ந்தானே, அதற்காக அவன் சிரத்தை அறுக்கவும் நான் துணிந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த துரியோதனாதிகள் அவர்களை அழைத்து வந்த பிறகுதான் ஒரு அக்ரோனி சேனை இன்றோடு முடிந்திருக்கின்றது. இன்றோடு ஒரு அக்ரோனி சேனை முடிந்துவிட்டது. இருந்தாலும் இருக்கட்டும், அந்த கந்தரவன் சிரம் அறுக்க வேண்டும். கந்தரவன் சிரத்தை நான் அறுக்க வேண்டும். விடு, கந்தரவன் சிரத்தை நான் அறுக்க வேண்டும். பாதத்திற்கு வர வேண்டும். என்னுடைய பாதத்திற்கு வர வேண்டும். எங்கே வருகிறது? இதோ பார்த்தாயா? கீழே பார். கந்தரவா, என்னுடைய சிரம். அர்ஜுனா, மாயவா, உன்னுடைய விந்தையே ஆனால் சுலபமானது. காரணம் என்ன? அவனுடைய சிரத்தை நான் அறுத்து கொண்டு வந்து என் பாதத்திலே வைக்க சொன்னேன். உயிரோட கொண்டு வந்து வைத்த திறமை அல்லவா உன்னுடைய திறமை. தேவை சிரம் பாதத்திற்கு வர வேண்டும், அவ்வளவுதானே? ஆகட்டும், எப்படி இருந்தால் என்ன? உன்னை நான் மெச்சினேன். ஆகட்டும். கந்தர்வ மன்னா, நீ எதற்காக நான் தவத்திலே இருக்கின்ற போது வெத்தல தாம்பலத்தை என் கையிலே உமிழ்ந்தாய் அல்லவா? எப்படி உமிழ்ந்தாய்?
நான் தெய்வலோகத்திற்கு அதாவது பிள்ளைவரத்திற்காக புறப்பட்டு சென்றேன். ஆமா. அப்படி போகும் பொழுது தண்ணீர் தாகம் எடுத்தது. வெற்றில் தாம்பலத்தை தெளித்தால் தண்ணீர் தாகம் தீரும் என்று சொன்னார்கள். அதனால் வெற்றில் தாம்பலத்தை தரித்தேன், தாகம் தீர்ந்தது. ஆனால் மயக்கமானது வந்தது. சொத்தை பார்க்க இருந்த காரணத்தால் அந்த வெற்றில் தாம்பலத்தை துப்பிவிடுங்கள் என்பதற்காக என் மனைவிமார்கள் சொல்ல அவர் வார்த்தை கேட்டு நான் அறியாமல் விடைக்கு தெரியாமல் உங்கள் கையில் துப்பிவிட்டேன் சுவாமி. ஆனால் ஒருவன் செய்த தவறை நான் தெரியாத செய்து விட்டேன் என்றால் அன்றே அவனுக்கு மன்னிப்பு ஆகட்டும். ஆனால் உன்னை நான் மன்னித்தேன். ஆகட்டும் சுவாமி. ஆனால் இந்த பகவானுடைய தவ எதற்காக நான் செய்தேன்? சரி, உன்னை நான் ஒன்று கேட்கின்றேன். சொல்லுங்கள் சுவாமி. ஆனால் இந்த பகவானுக்காகவும் உன்னை உயிர் காத்த இந்த உத்தமனுக்காகவும் நீ கேட்கின்றதை தருவீரா? நிச்சயமாக தருகின்றேன், இருப்பதை தருகின்றேன். உன்னிடத்திலே இருப்பது அழியாத புறவை, ஒடியாத ரதம் உன்னிடத்திலே இருக்கின்றது. சரி, அதை நீ அர்ஜுனுக்காகவே கொடுக்க வேண்டும். அப்படியே தருகிறேன். ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த குருஜத்திர பீடபூமி நாளை கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் பாண்டவர்கள் சொந்த நிலத்திலே நின்று யுத்தம் செய்வதற்காக நிலமில்லை. இந்த நிலத்தை ஆனால் பாண்டவருக்கு என்று நீ அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியே தருகிறேன். ஆகட்டும். அந்த குழந்தை வரம் நீ இதுவரைக்கும் 27 மனைவிகளை கட்டி குழந்தை வரம் இல்லை என்று அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்காக தானே இச்செயல்களும் நடந்தது. உங்களுக்கு நான் குழந்தை வரத்தை அழைக்கின்றேன். அப்படியே ஆகட்டும். சுகமாக வாழுங்கள். கேளும் சபையோர்களே, நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் பேரும் புகழும் சிறந்த இந்த நெருப்பூர் கிராமத்திலே எழுந்தருளியே இந்த கதிரி பெருமாளுக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார்கள். ஆனால் மகாபாரதத்திலே ஒரு பகுதியாகிய கந்தர்வன் கர்வபங்கம், கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை என்றால் கந்தர்வன் கர்வபங்கம் என்றால் இதையெல்லாம் பகவான் ஆடிய நாடகம் தான். காரணம் என்னவென்றால் குருச்சத்திர பீடபூமியை வாங்குவதற்கும் அந்த ஒடியாத ரதமும் அந்த அழியாத புறவையும் வாங்குவதற்காகவே இந்த பாண்டவர்க்கென்று உதவி வேண்டும், இன்று வாங்கி வைக்க வேண்டும் என்று இந்த நாடகத்தை நடத்தியது பகவானுடைய செயல்தான். ஆனால் எங்களால் ஏற்றில் உள்ளதை பாட்டாக பாடி நாங்கள் நாடகத்தை ஆடினோம். இந்த நாடகத்தில் ஏதாவது குறை குற்றங்கள் பிழைகள் இருந்து விட்டாலும் தன்னுடைய குழந்தை போல் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்க நாடகத்தை இத்துடன் முடிவடைகின்றது. அனைவரும் சென்று வருவோம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து, நாம் மறந்து போன வரலாறுகளை அடக்கியுள்ள தெருக்கூத்து. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க காணக்கரிய தமிழ் கலையில் சற்றும் பழமைச்சுவை குறையாது நமது தெருக்கூத்து யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம்.